வணக்கம். பாரத் ஹோமியோபதியிலிருந்து டாக்டர் கஞ்சன் சிங். உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பது பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். அப்படின்றால் வீடியோவை தொடங்கலாம். சிறுநீரகத்தின் வேலை என்னவென்றால், நம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டுவது, நம் இரத்தத்தை சுத்தமாக்குவது, அதே சமயம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது, இரத்தத்தை உருவாக்குவது மற்றும் உடலில் அமிலம் மற்றும் தாதுக்களின் சமநிலையை பராமரிப்பது ஆகியவை ஆகும். எந்த ஒரு காரணத்தினாலும் நம் சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை இழந்துவிட்டால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பல்வேறு காரணிகள் உள்ளன. அவற்றினால் சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை மெதுவாக இழக்கத் தொடங்குகிறது. உதாரணமாக, இரத்த அழுத்தம் அதிகரித்துவிட்டால், சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அல்லது ஆட்டோ இம்யூன் நோய்கள் ஏற்பட்டால், உதாரணமாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அல்லது ஐஜிஏ நெஃப்ரோபதி, பிகேடி எனப்படும் மரபணு குறைபாடு, போலிசிஸ்டிக் கிட்னி நோய் ஆகியவை இருந்தால் கூட சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை மெதுவாக இழக்கத் தொடங்கும். சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையத் தொடங்கும் போது நம் உடலில் சில அறிகுறிகள் காணப்படுகின்றன. உதாரணமாக, சிறுநீரில் நுரை காணப்படுதல், கைகள் மற்றும் கால்களில் வீக்கம் ஏற்படுதல், வாந்தி வருதல் அல்லது வாந்தி வருவது போல உணர்வது போன்றவை. இந்த அறிகுறிகள் அனைத்தும் காணப்படும் போது மெதுவாக என்ன நடக்கிறது என்றால், நம் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது மற்றும் கிராடினின் அளவு அதிகரிக்கிறது, யூரியா கூட அதிகரிக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு நிலையான சிறுநீரக நோயாளி, கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட் ஆக இருக்கிறீர்கள். உங்கள் சிறுநீரகம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாகவும் உயர் இரத்த சர்க்கரை காரணமாகவும் சேதமடைந்திருக்கலாம். உங்கள் கிரெடினின் அதிகரிக்கிறது, யூரியா அதிகரிக்கிறது, பொட்டாசியம் கூட அதிகரிக்கிறது. எனவே உங்கள் உணவில் மிகவும் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது. முதல்ல நம்ம காலை உணவு பற்றி பேசுவோம். காலை உணவில் நீங்க தலியா, கஞ்சி வகை சேர்க்கலாம். ஓட்ஸ், போஹா, இட்லி, ரவை மற்றும் பச்சை பயறு மாவு சில்லா ஆகியவற்றையும் நீங்கள் சேர்க்கலாம். ரவை சில்லாவையும் நீங்கள் சேர்க்கலாம். எனவே இந்த உணவுகளை நீங்கள் எளிதாக காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவு பற்றி பேசினால், நீங்கள் காய்கறி, சப்பாத்தி மற்றும் பருப்பு ஆகியவற்றையும் எளிதாக சாப்பிடலாம். காய்கறிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, குறைந்த பொட்டாசியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ள காய்கறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த காய்கறிகள் என்பதை பார்த்தால், சுரைக்காய், சோரை, திண்டி போன்றவை குறைந்த பாஸ்பரஸ் மற்றும் குறைந்த பொட்டாசியம் கொண்டவை. இவை எளிதாக ஜீரணமாகவும் ஆகும். எனவே நீங்கள் இவற்றை உண்ணலாம். சில புரோட்டீன்கள் உள்ளன. நீங்கள் சில பருப்புகளையும் உண்ணலாம். உதாரணத்திற்கு, பச்சை பயறு பருப்பு, மசூர் பருப்பு மற்றும் அதேபோல் மோத் பருப்பையும் நீங்கள் எளிதாக உண்ணலாம். இந்த 3 பருப்புகளும் எளிதாக ஜீரணமாகிவிடும் மற்றும் சிறுநீரகத்திற்கு கூடுதல் சுமை ஏற்படுத்துவதில்லை. மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாடும் மேம்படத் தொடங்கும். நீங்கள் ரொட்டியையும் சாப்பிடலாம், ஆனால் கவனமாக இருங்கள். நீங்கள் கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியை சாப்பிட வேண்டும். அதில் மைதா சேர்க்க வேண்டாம். நீங்கள் மைதா சேர்த்து ரொட்டி சாப்பிட்டால் உங்கள் பிரச்சனை மேலும் அதிகரிக்கலாம். கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். சர்க்கரை நோய் இல்லாத நோயாளிகள், அதாவது டயாபெட்டிக் அல்லாதவர்கள், அரிசியையும் சாப்பிடலாம், ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே. டயாபெட்டிக் நோயாளிகள் அரிசி சாப்பிடவே கூடாது. சில பழங்களையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். உதாரணத்திற்கு பப்பாளி, ஆப்பிள் மற்றும் நாஷ்பதி. இவை அனைத்தையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். இதில் நாரும் உள்ளது, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உள்ளது, எளிதாக ஜீரணமாகும். மேலும் சிறுநீரகத்தில் ஏதேனும் அழுத்தம் இருந்தால் அதை குறைக்கும் வகையில் இந்த 3 பழங்களும் உதவுகின்றன மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. இரவு உணவு பற்றி பேசினால், மதிய உணவில் நீங்கள் எடுத்த அனைத்து பொருட்களும், பருப்பு, ரொட்டி, காய்கறிகள் ஆகியவற்றை இரவு உணவிலும் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை எளிதாக மேம்படுத்தலாம். கிரெடினின் அளவை குறைக்கலாம், யூரியா அளவையும் குறைக்கலாம். பல நோயாளிகள் தங்களது உணவுடன் தயிர் அல்லது மோர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். இங்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் கிரானிக் கிட்னி டிசீஸ் நோயாளி என்றால் உங்கள் சிறுநீரகம் பாஸ்பரஸை வடிகட்டும் திறன் குறைவாக இருக்கும். நீங்கள் பால் அல்லது பால் சார்ந்த எந்த ஒரு பொருளையும் எடுத்தால் உங்கள் பாஸ்பரஸ் அளவு அதிகரிக்கும். பாஸ்பரஸ் அதிகரித்தால் உங்கள் உடலில் நிச்சயம் அரிப்பு ஏற்படும்.
எனவே பால், தயிர், லஸ்ஸி, பனீர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவை உங்கள் பிரச்சனைகளை குறைக்கும் பதிலாக அதிகரிக்கும். நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் பின்பற்றினா உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியும். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.